ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்துலக்ஷ்மி. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காதூரில் படித்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. அதுதான் ஆகணும் அப்படின்றத நினச்சிட்டு இருந்தேன் வேறு இப்போலவும். ஒரு 9th கிட்ட வரும்போது வந்து இது டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தேன். அதுதான் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து நீட்னு சொல்லி வந்து இருந்ததாக கேள்விப்பட்டேன். அது இல்லாமல் அதனால நிறைய சூசைட்ஸ் வந்து இருந்தது தான் வந்து நியூஸ்லாம் வந்து ரொம்ப வரவரப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் கேட்க கேட்க வந்து அது அப்படி இருக்குமோ அப்படின்லாம் வந்து நிறைய பயமும் வந்து கூடிட்டே போயிட்டே இருந்துச்சு. நீட் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அவ்வளோ பேர் எழுதுறாங்க, 1,50,000 பேர் எழுதுறாங்க, அதில் வந்து நமக்கு எப்படி சீட் கிடைக்கும், நம்ம எப்படி டாக்டர் ஆக போகிறோம் அப்படின்ற பயம் வந்து ஏறிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னுடைய கனவு வந்து அந்த பயத்தை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து எங்கள் ஸ்கூலில் உள்ள சார் மூலயமா வந்து எனக்கு லாங்குவேஜ் பற்றி தெரிய வந்துச்சு. தெரிஞ்சதுக்கப்புறமா அப்போ வந்து டெமோ கிளாஸ் போயிட்டு இருந்தது. அதில் ஜாயின் பண்ணேன். 1 வீக் டெமோ கிளாஸ் போச்சு. ஜாயின் பண்ணி கிளாஸஸ் பார்த்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. கிளாஸில் வந்து நல்லா எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா தான் எனக்கு நீட்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. உள்ளார வரும்போது வந்து எம்டியாக வந்தேன். நீட்டு எழுதணும்னு தெரியும், ஆனால் அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி எழுதணும் ஒரு ஐடியாவுமே உள்ளார வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸஸ் அவங்க பேசுறது அதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் தான் நிறையாவே தெரிய வந்துச்சு. அவங்க டீச் பண்ணுற விதம், என்னென்னலாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து நிறையா டெக்னிக்ஸ் ஐடியாஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. எஸ்பெஷலி நம்ம பயாலஜி சார், அவர் நடத்துறதுலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அவரோட கிளாஸஸ்லாம் நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். செம்மையாக நடத்துவார். எதெல்லாம் படிக்கணுன்றது மட்டும்தான் அவர் சொல்லுவார். அதுவே வந்து போதுமானது மாதிரி இருக்கும். அதெல்லாம் படித்தாலே போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு நீட் கெமிஸ்ட்ரி வரைக்கும் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ் கிளாஸ்லையும் கெமிஸ்ட்ரி மேமோட நோட்ஸ்லாம் பார்த்தா மட்டுமே போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கிளாஸஸ் இப்படி போணுச்சு. அதெல்லாம் இல்லாமல் ஒரு வாட்டியும் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து ரொம்பவே டிமோட்டிவேட் ஆச்சு. அது என்னமோ யார்கிட்டையும் பேசாமல், ஃபேமிலிகிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையும் பேசாமல் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து அப்படியே ரொம்ப டிமோட்டிவேட் ஆகி ஒரு மாதிரியே ஆச்சு. அந்த மாதிரியான டைம்லாம் வந்து கேட்குறது வந்து மென்டார் மேம் அண்ட் அறிவு கிடையாது சார். அவங்கெல்லாம் இல்லாட்டி அந்த டைமில் நான் படிச்சிருக்கவே மாட்டேன். அந்த டைமில் படிக்கட்டி எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பேனே எனக்கு தெரியல. அவங்க பேசின அந்த ஸ்பீச்சஸ்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இம்பார்ட்டண்ட்டாக வந்து என்னோடய 12th எக்ஸாம் அப்போ மென்டார் மேம் இருந்ததுனால தான் வந்து என்னால் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்து 12th எக்ஸாம் அப்போ நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்டியூட் சேர்ந்ததுக்கப்புறமாலேருந்து நீட்காக மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன். கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்ஸ்லாம் மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கூல் ஒர்க் வந்து ஸ்கூல்லேயே பார்த்துட்டேன், இல்லாட்டி தெரியாமல் கூட விட்டுருவேன். எக்ஸாம் அப்போ மட்டும்தான் படித்தேன். அதுக்குள்ளே நான் படிக்கணும், நல்லா தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தப்போ மேம் தான் ஃபுல்லாகவே கைட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. மென்டார் மேம் அறிவுக்கடல் சாரோட ஸ்பீச்சும் வந்து எப்பப்போலாம் வந்து டவுனாக இருக்குமோ அப்போல்லாம் அவர்கிட்ட கால் பண்ணி பேசினா அவர் வந்து செம்மையாக மோட்டிவேட் பண்ணார். அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னா என்ன இருக்குன்னா, நீங்கள் டாக்டர் தான் ஆவேன் அதுதான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்திருக்க இடம் மாசான இடம். உங்களுக்கு சீட் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் டாக்டர் தான் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே கோச்சிங் இருக்கும். அண்ட் நீங்கள் நீட் முடிச்சதுக்கப்புறமா வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உங்களோட பணம், உழைப்பு, நேரம் எதுவுமே வீணாகிடாது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீட் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். எனக்கு ரொம்பவே வந்துச்சு. தேங்க்யூ. பாய்.